இப்ப இந்த இடத்துல வந்து இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா ம். ஓகேவா. இப்ப என்னது இங்க வந்து இது இருக்கு. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே. இதை டபுள் கிளிக் பண்ணா என்ன சொன்னேன், உள்ள போகும், இந்த இடத்துல போகும். இதுலயே பாத்தீங்கன்னா பட்டன்லயே சரிங்களா, ம். ஒரு ம். பட்டனுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்கும். இப்போ வந்து நான் இப்ப இந்த இதுக்கு போறேன், விசுவல்ஸ் மீடியா பிளேயருக்கே போறேன். இது ஒரு பட்டன். ம். பட்டன் டிசைன் மாத்திக்கங்க அவ்வளவுதான். இது நீங்க இப்ப பாத்துக்கிறது பட்டன். ஓகேங்களா. ம். ம். இதை நம்ம இப்ப புரியுது. கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணா இந்த மாதிரி டிராப் டவுன் வருது. இதை கிளிக் பண்ணா ம். நான் சொன்னல இப்ப ஃபைல் டாட் ஐஓன்னு ஒன்று சொன்ன பாத்தீங்களா, ம். அந்த ம். ஒரு லைப்ரரி வச்சுதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ம். ஓகேங்களா. சோ இதெல்லாம் வந்து அந்த லைப்ரரிஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனா வந்து ம். அதை நம்ம டெமோ எல்லாம் பண்ண முடியாது. டெமோ பண்ணோம்னா அது வந்து ரொம்ப பெரிய டெமோ காமிக்கிறேன். ஆனா ம். அது வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். நீங்க உங்களுக்கு ம். என்லெஸ்ஸா படிச்சுட்டே இருக்கும். சரிங்களா. ம். ம். ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்றேன். நான் இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த இடத்துல. ம். இதெல்லாம் ம். மெனு. ம். இதெல்லாம் வந்து நீங்க இப்ப அவங்க அதான் சொல்றேன். இப்ப இங்க பாத்தீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப இந்த கிளிக் பண்ற பாத்தீங்களா, கிளிக் பண்ணா என்ன நடக்குது, ப்ராப்ளம் வருதா. ஓகே. ஆமா. இதுல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கா. அந்த மாதிரியே ம். நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓகே. பட்டன் கிளிக் ஆப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. டிராப் டவுன் ஆப்ஷன்ஸ். லிஸ்ட் ஆகுது. சோ இங்க இந்த பட்டன் கிளிக் ஈவென்ட் எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா, இது இந்த இதுல பாத்தீங்கன்னா கிளிக் ஈவென்ட்டே வருது. ம். ம். டெக்ஸ்ட். இந்த ஜம்பர் பண்ணிருக்கேன். ஓ! இதுல தான் அந்த டெலிகேட்ஸ் வருமா? டெலிகேட்ஸ்லாம் வந்து டோட்டலா ரொம்ப பெரிய வேலைப்பா. அதெல்லாம் இப்போ நீங்க அதெல்லாம் உள்ளுக்கே ஓ! போகாதீங்க. அதெல்லாம் வந்து நம்ம தியரிட்டிக்கலா படிச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரிங்களா. ஓகே. டெலிகேட்ஸ்ங்கிறது நீங்க ஜாவா படிச்சிருக்கலாம். இதுலயும் இருக்கு டெலிகேட்ஸ் இருக்கு. ஆனா டெலிகேட்ஸ்க்கும் இதுக்கும் வந்து ஆக்சுவலா ஆக்ஷன் சொன்ன பாத்தீங்களா இப்ப ஆ, உங்களுக்கு ஆ. ஆக்ஷனோட நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த ஆக்ஷனை நீங்க உருவாக்குறது தான் டெலிகேட்ஸ். ம்ஹ்ஹ்ம். இப்ப நம்ம டபுள் கிளிக் பண்றோம். இது ஒரு ம். ஆக்ஷன் ம். வந்துச்சா. ம். 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 நீங்க இந்த டபுள் கிளிக் பண்ணாம எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அது நீங்களா ஓகே. எழுதணும். ஓகே. சரிங்களா. அதெல்லாம் உருவாக்கதான் டெலிகேட்ஸ். சரிங்களா. டெலிகேட்ஸ் பைண்டிங். அதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. ஓகே. இப்போதைக்கு என்ன நம்ம இன்க்ரீஸ் தேவையோ அதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே. சரிங்களா. ஓகே. அது ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயம் படிப்போம். ஆனா அது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பட் இது வந்து கன்ஃப்யூஸ் பேசிக்கா தான். கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப நீங்க பேசிக்கா என்னெல்லாம் தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு இன்டர்வியூ பர்பஸ்க்கு நமக்கு என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் நமக்கு ஓகே. தெரியும். ஓகே. இன்டர்வியூ பண்ணிட்டு நம்ம உள்ளது போறோம். எனக்கு நீங்க வந்து டெலிகேட்ஸ் தான் படிச்சுட்டு போகலாம். சரிங்களா. ஆனா ம். இன்டர்வியூ முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்குள்ள போவீங்கல்ல, போனோடனே டெலிகேட்ஸ் ம். சொல்ல மாட்டாங்க. சரிங்களா. ம். டெலிகேட்ஸ் தெரியலனாலும் படிச்சுட்டு ஒர்க் பண்ணுங்க சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் தெரியலன்னா இது கூட தெரியலையா உங்களுக்கு கொஸ்டின் வரும். ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு டிசைன் பண்றது பேசிக். அதுவே நம்ம யோசிக்கலன்னா நம்ம இப்ப நான் டாபிக்கை மாத்தி மாத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு ஓகே. கன்ஃபியூஷன் ஆயிடும். டெலிகேட்ஸ் பத்தி கண்டிப்பா. இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு. சொல்ல ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு மைண்ட்ல ஃபுல்லா மாறிடும். சரிங்களா. ம். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது அப்படி உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டிலே ஆயிட்டே போகும். நீங்க ம். படிக்கிறதுல. சரி இப்ப இந்த பட்டன் கிளிக் பண்றதுல இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க வந்து அது திஸ் திஸ்னா இந்த கீ இந்த இந்த ஃபார்ம் தான் திஸ். ஃபார்ம் ஒரு சூப்பர் மார்க்கெட் கீவேர்டா? ஃபார்ம் தான். திஸ்ங்கிறது மீ மீ திஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க ரெண்டு இது ஓகே. இருக்கு. மீ டாட் மீ சாரி மீங்கிறது விசுவல் ஸ்டுடியோ விசுவல் பேசிக்ல. திஸ்ங்கிறது ம். சீசர். திஸ்னா என்னது என்ன மீனிங் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ம்ஹ்ம். திஸ்னா என்னது இது. இது. அப்ப இந்த ஃபார்ம்ல என்னென்னலாம் நம்ம இருக்கோ அது எல்லாமே இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்ம்ல எல்பிஎல் நம்ம கொடுத்த கிரியேட் பண்ணோம்ல. அதாவது ஆமா. நீங்க அனிதா என்ன பிஹேவியர் இருக்கு. நல்லா காமெடி பண்ணுவாங்க அப்படின்னா காமெடி அப்படின்னு சொல்லி இருக்கணும் உங்களோட ஓகே. பிஹேவியர். ஓகே. சரிங்களா. இதெல்லாம் பிஹேவியர் சொல்லுவாங்க. உங்களோட இன்னொரு என்ன உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நல்லா டிராயிங் அனிதானா டிராயிங் அப்படின்னு சொல்லி கேட்கும். ம். உங்களோட பிஹேவியர் உங்களோட ஆக்ஷனு நீங்க ம். வந்து நல்லா சிரமம் கத்துப்பீங்க சிலம்பம் சுத்துவீங்க அப்படின்னு இல்லாட்டி ஒரு கிரிக்கெட் விளையாடுவீங்க அப்படின்னா
உங்களோட எல்லா பிஹேவியரும் இங்க வந்துடும், உங்களோட எல்லா ஆக்ஷனும் இங்க வந்துடும். சரிங்களா? இது அதாவது ஜஸ்ட் நீங்க தான் இது அப்படியே அப்படின்னா அந்த ஃபார்ம் தான் பிஹேவியர். அதுதான் செட் ஆஃப் ஆக்ஷன் டு பி பெர்ஃபார்ம்டு. செட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் தென் ஓகே. பிஹேவியர் ஆல்சோ. பிஹேவியர் வேற, ஆக்ஷன் வேற. கரெக்டா? பிஹேவியரும் வரும், ஆக்ஷனும் வரும். ஓகே. ஓகேவா? அதே மாதிரி உங்களோட டேலண்ட்டும் வரும். உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ, நீங்க என்னெல்லாம் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வரும். ஓ, இந்த திஸ்ங்கிறது ஒரு பிசினஸ் லாஜிக்கா? இதுங்கிறது ஒரு கீவேர்டு. கீவேர்டு கீவேர்டு தான். கீவேர்டுனா திஸ்ங்கிறது என்னன்னா, நீங்க இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க ரைட்டா? ஆமா, படிச்சு. திஸ் கீவேர்ட் படிச்சிருக்கோம். நிறைய கீவேர்ட் யூஸ் பண்ணி. இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஒரு இது இருக்குல்ல, உங்களோட பிஹேவியர், உங்களோட ஆக்ஷன் இருக்கு, அதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் என் மேல நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களை வந்து நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸ்னா இப்போ வந்து நான் உங்ககிட்ட இருக்க பிஹேவியர்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிராயிங் நல்லா வரைவீங்க, அந்த டிராயிங்கை நான் யூஸ் பண்ணிப்பேன். பேரண்ட் டு சைல்டு. ஆமா, அதாவது நீங்க பேரண்ட், நான் சைல்டு. நீங்க வந்து உங்களோட நீங்க ஃப்ரெண்ட்ஸ் நிக்கலாம், உங்களோட எல்லாத்தையும் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? நீங்க எனக்கு அதுக்கு எனக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க. நீங்க எனக்காக எனக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ. அதுலயே நீங்க சில இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ரைட்டா? என்னோட டிராயிங்ஸ்லாம் அவன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்லயே நம்ம வந்து பப்ளிக், பிரைவேட் அதை வந்து அக்சஸ் மாடிஃபை. அதெல்லாம் வந்து இப்போ இது பிரைவேட்னு இருக்கா, இந்த பிரைவேட் பத்தில நீங்க வந்து இந்த கிளாஸ போய் நீங்க வேற ஒரு இன்ஹெரிட் பண்ணிருக்கீங்க. இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இது ஃபார்முங்கிறது ஒரு கிளாஸ். நீங்க பாத்தீங்கன்னா இது நான் டெவலப் பண்ணி போறேன். ஃபார்முங்கிறது டிஃபால்ட் கிளாஸ். ஓகே. பட் பிரைவேட் பப்ளிக்னு போட்டாதான் நம்ம இன்ஹெரிட் பண்ண முடியும். ஆமா, கரெக்ட். இப்போ வந்து நீங்க டிராயிங்ல உங்களோட ஒரு இது வந்து டேலண்ட்டை நீங்க பிரைவேட்னு சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் தான் போகும். நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த கிளாஸ்க்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதே நீங்க பப்ளிக்னு சொல்லிட்டீங்கன்னா, சரிங்களா, பப்ளிக்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டிராயிங் பப்ளிக்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க இதுதான் நானு, சூப்பர் மார்க்கெட்ங்கிறது ராஜா, சரிங்களா, ஃபார்ம்ங்கிறது அனிதா. இன்ஹெரிட் பண்றீங்க. இன்ஹெரிட் பண்ணேன்னா நான் என்னோட டிராயிங் நான் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது பேரண்ட், இது சைல்டு. சரிங்களா? ஆனா நீங்க அதை பிரைவேட் நீங்க அங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா நான் யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? புரியுது. இது ஜாவால பார்த்திருக்கேன். இது பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? நம்ம ஊப்ஸ்ங்கிறது என்னன்னா நம்ம தான் மனுஷன் தான் ஊப்ஸ். அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்ப நமக்கு இதுக்குள்ள போவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வேரியபிள் நீங்க தெரியுமா? வேரியபிள் என்னன்னு தெரியுமா? வேரியபிள்ஸ் டேட்டா. இது வந்து எஸ்டிஆர் யூசர் நேம். நம்ம இது நேமிங் கொடுப்போம். வேல்யூ கொடுக்கணும். ஸ்ட்ரிங்ங்ங்கிறதுக்கு எஸ்டிஆர்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ சிம்பிள் தாங்க. இந்த ஸ்ட்ரிங்கர் ஃபர்ஸ்ட் 3 லெட்டர், லேபிள்ங்கிறது எல்பிஎல், அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா எல்பிஎல் யூசர் நேம். வேல்யூ கொடுக்கணும் ஒரு. அதான் டாட் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்னா நம்ம அங்க கொடுத்த டெக்ஸ்ட்னு ஒன்று நம்ம என்டர் பண்ணுவோம். இப்ப எல்பிஎல் நமக்கு தேவையில்லை. ஏன்னா எல்பிஎல் வந்து ஜஸ்ட் சொல்றோம் இது யூசர் நேம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு எது தேவை? டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க வேல்யூ தான் தேவை. அதுலதான் என்ன என்டர் அதை தான் வேலிடேட் பண்ணுறோம். ரைட்டா? அப்ப இங்க எல்பிஎல் யூசர் நேம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சா. ஆனா நேமிங் கான்ஃபிகரேஷன் நான் கொடுக்கல. நேமிங் எது கொடுக்கல. சரிங்களா? டிஎக்ஸ்டி டிஎக்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டா. யூசர் நேம் இது நீங்க டெவலப் பண்ணதா உங்களுக்கு தெரியுது. இதே நீங்க டெவலப் பண்ணி இன்னொருத்தர் கொடுப்பீங்க, அவங்களுக்கு அது என்னன்னு தெரியும்? தெரியாது. ரைட்டா? அதுக்கு அதான் இங்க நேமிங் கன்வர்ஷன். வெயிட் பண்ணாச்சியா? புரியுதுங்களா? ஓகே சார். யூசர் நேம் txt பாஸ்வேர்ட். இப்ப இங்க இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கு. txt யூசர் நேம் டாட் டெக்ஸ்ட்.
சேஞ்ச் பாஸ்வேர்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டெலிஜென்ஸ் அப்படிங்களா உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க டைப் பண்ணா உங்களுக்கு டிஎஸ்டி பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு சொன்னீங்களா நீங்க நோட் பண்ணல நோட்பேட்ல பண்ண முடியாதுல்ல நம்ம. அதுதான் சார். இப்போ வந்து இப்போ வந்து இன்னொன்னு சொல்றேன். இப்போ வந்து இஃப் கண்டிஷன் உங்களுக்கு ஐடியா ரைட்டா இருக்கு. இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் கண்டிஷன்ல இஃப். இப்போ டிஎஸ் எஸ்கியூஎல் யூசர்ல வந்து இங்க வந்து கொடுப்பீங்க அனிதா அண்ட் அண்ட் இதுதான் போடுவாங்க சரிங்களா பாஸ்வேர்டு இஃப்க்கு நம்ம ஒரு ஹிண்ட் கொடுத்து பண்ண முடியாது. ஹிண்ட் தானே கொடுப்போம். ஹிண்ட் கொடுக்கணும் என்ன கொடுக்கலாம் இங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இது பண்ணிட்டு சரிங்களா இதுதான் கமெண்ட் இது வந்து இந்த இடத்துல நீங்க என்ன வேணா டைப் பண்ணிக்கலாம் இந்த இஃப் கண்டிஷன் 1 கண்டிஷன் 2 இல்ல செக்கிங் தி credentials of சூப்பர் மார்க்கெட் உள்ள நீங்க லாகின் பண்றதுக்குள்ள கிரெடென்ஷியல் நம்ம செக் பண்றோம். ஆமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டு இப்போ இங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சா இந்த பாஸ்வேர்டு இந்த யூசர் பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். சக்சஸ் ஆயிடுச்சா ஆகலனா தான் ஹெல்த் இஃப் போவோம் இல்லையா மெசேஜ் பாக்ஸ் இது மெசேஜ் பாக்ஸ்னு ஒன்று இருக்கு இதெல்லாம் வந்து டிஃபால்ட் இது ஸோ சக்சஸ்ஃபுல்லி லாகின் இதுக்கப்புறம் நீங்க அடுத்த பேஜ் போகணும் சரிங்களா அது அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். எல்ஸ் 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 இஃப்ங்கிறது திருப்பி இன்னொரு கண்டிஷன் வேணும்னா ஆனா இப்போ நமக்கு சக்சஸ் ஆச்சுன்னா லாக் பண்ண சக்சஸ் ஆயிடுச்சு ஆகலனா நம்ம ஃபால்ஸா இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸா இருந்தா நெக்ஸ்ட் கண்டிஷன் 2க்கு போவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனே கரெக்ட்டா ஆயிடுச்சுன்னா சோ அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் is fine. Executes when all the conditions are false. இதுதான் இப்போ அதே மாதிரி இது நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா இப்ப இங்க வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும் வந்தது இது என்ன பண்ணணும் க்ளோஸ் கொடுத்தா க்ளோஸ் பண்ணிடணும் சரிங்களா க்ளோஸ் இது க்ளோஸ் பண்றவங்க ஈவெண்ட் இது வந்து சப்மிட் பண்றவங்க ஈவெண்ட் சரிங்களா இங்க சப்மிட் வேண்டாம் லாகின் வச்சுக்கணும் நம்ம வச்சுக்கிட்டோம் சப்மிட் லாகின் நம்ம யூஸ் பண்ணோம் இப்ப இந்த ஃபார்ம் நேம் மாத்தணும் சரிங்களா ஃபார்ம் நேம்ல போயிட்டு இந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா ஃபார்மை கிளிக் பண்ணணும் அதாவது இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல் அதே மாதிரி ஃபார்ம்ங்கிறது ஒரு கண்ட்ரோல் தான் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்ம் 1 வந்துடும் டெக்ஸ்ட் இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் சூப்பர் ரொம்ப சிம்பிள் நம்ம ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீல்கேஸ் அவங்களுக்கு நீல்கேஸ் கொடுக்கணும் இதே அனிதா சூப்பர் மார்க்கெட் உங்க நேம் வச்ச ஒரு சூப்பர் மார்க்கெட் அனிதா சூப்பர் மார்க்கெட் நேம் கொடுத்துக்கலாம் ஸ்பெசிபிக் நேம் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட நேம் தான் காமிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆமா அந்த எந்த நேம் காமிக்கணும்னு எதிர்பார்க்க போறாங்க அந்த மாதிரி அனிதா சூப்பர் மார்க்கெட் இப்ப நம்ம இதை என்ன பண்ண போறோம் ரன் பண்ண போறோம் இப்ப ரன் பண்ணா என்ன நடக்கணும் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா வரும் வந்துச்சா இப்ப இங்க வந்து ராஜா ராஜன் இப்ப பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தெரியலாமா தெரியக்கூடாது ரைட்டா அப்ப இது க்ளோஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிட்டா பிஎஸ் க்ளோஸ் ஆயிடும் சரிங்களா அதாவது நம்ம வந்து அந்த வெப்சைட் க்ளோஸ் பண்ணிட்டோம் அந்த மீடியா பிளேயர் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்ப பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னா இங்க போயிட்டு ஹைடன் கொடுக்கணுமா இங்க இருக்கும்
பாஸ்வேர்ட் கேரக்டர் புரியுதுங்களா? ம். இங்க வந்து ஸ்டார் கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே. இங்க வந்து அங்க வந்து நீங்க என்ன டைப் பண்ணாலும் அது ஸ்டாரா தான் வரும். ஓகே. யூஸ் சிஸ்டம் பாஸ்வேர்ட் கேரக்டர். இதே இருக்கும். சரிங்களா? ம். ஸ்டார் இருக்கும். இப்ப என்னன்னா இது மேக்ஸ் லென்த், அதாவது நீங்க மேக்ஸிமம் இவ்வளவு லென்த் கொடுக்கலாம். நமக்கு இவ்வளவு லென்த் தேவை ரைட்டா? ம். அதாவது இந்த கண்ட்ரோல்ல நீங்க டைப் பண்றீங்களா இவ்வளவு லென்த் கொடுக்கலாம். ம். நமக்கு ஒரு தேவை. நம்ம வந்து 20 இருந்தாலே போதும். கரெக்டா? ம்ஹ்ம். யூசர் நேம் 20 இருந்தாலே போதும். 20 கேரக்டர். 20 கேரக்டர்ஸ். இதெல்லாம் டெவலப்பர்ஸ், நீங்க தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. ம். சரிங்களா? ம். ம். சோ டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க தான் எல்லாத்தையும் நீங்க டிசைன் பண்ணணும். ஐ மீன் என்னன்னு டிசைன் பண்ற எல்லா வேல்யூஸும் நம்ம தான் பார்த்து போடணும். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து சூப்பர் மார்க்கெட் கிளைண்ட் வந்து உங்ககிட்ட எனக்கு இதுதான் வேணும். எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜா நான் டைப் பண்றேன். இங்க ராஜா ம். ராஜா 1 2 3 அப்படி கொடுக்குறாங்க. நான் சப்மிட் கொடுக்குறேன். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ப்ளீஸ் ட்ரை இட். இப்போ ம்ஹ்ம். ஏன்னா நம்ம அங்க அனிதா செக் பண்ணிருக்கோம். ரைட்டா? ஓகே. அனிதா 1 2 3 இதோ சாரி. இதெல்லாம் நம்ம தான் யூஸ் பண்ணணும். அனிதா ம். 1 2 3. சக்சஸ்ஃபுல் லாகின். வந்துச்சா? ஓகே. ஓகே. இப்ப உங்களுக்கு என்ன நடக்கணும்? சக்சஸ்ஃபுல் லாகின் நடக்குமா? அடுத்த பேஜுக்கு போகுமா? அடுத்த பேஜுக்கு போணும். சக்சஸ்ஃபுல்லி வந்துட்டு அடுத்த பேஜ். சக்சஸ்ஃபுல்லி அடுத்த பேஜ் போகணும். ரைட்டா? இப்ப நீங்க இங்க ம். போயிட்டு உங்களுக்கு ஒரு டெமோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ம். கான்செப்ட் இதுல போயிட்டு நியூ ஐட்டம் அப்படின்னு, அதாவது இங்க இதுதான் ப்ராஜெக்ட், இது சொல்யூஷன். சொல்யூஷன் என்னன்னா இதே மாதிரி நீங்க மல்டிபிள் ப்ராஜெக்டா ஒரே சொல்யூஷன்ல நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். அது நான் ஓகே. இப்ப வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், ஒரு குழப்பம் வேண்டாம். சரிங்களா? இந்த ம். இடத்துல வந்து இப்ப ரைட் கிளிக் பண்ணிட்டு இது ப்ராஜெக்ட், இதுதான் சிசார் ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு விண்டோஸ் ம். சிசார் விண்டோஸ் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட். சிசார் ப்ராஜெக்ட் மைண்ட்ல வைக்காதீங்க. விண்டோஸ் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ரைட் கிளிக் ம். பண்ணிட்டு ஆட் போயிட்டு நியூ ஐட்டம் அப்படின்னு போனீங்கன்னா இங்க கோடு இன்டர்ஃபேஸ் எல்லாமே இருக்குல்ல. இதுல நம்ம இப்ப என்ன ம். தேவை? ஒரு அப்ளிகேஷன் இன்னொரு புதுசா டிசைன் பண்றதுக்கு ஒரு பேஜ் தேவை. ஃபார்ம் ம். விண்டோஸ் இதுதான். ம். ம். இதுல கொடுத்தீங்கன்னா இங்க வந்து நேம் கொடுக்கணும். கீழே ம். இந்த நேம்ல என்ன பண்ணுவீங்க? ப்ராடக்ட் லிஸ்ட். அதாவது டேட்டா இதுல வந்து லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணா உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் தான் காமிக்கணும். சரிங்களா? என்னென்ன இருக்கு, எது இருக்குன்னு. இல்ல ஹோம் ஸ்கிரீன், ஹோம் ஸ்கிரீன் வச்சு ம். ம். ஸ்கிரீன். ஓகேங்களா? ம். ஆட் கொடுத்துட்டீங்க. கொடுத்தோன்னே இங்க வந்துடும். ஓகே. இப்ப நீங்க வந்தோடனே மறுபடியும் நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ப்ராப்பர்ட்டீஸ். வந்து டெக்ஸ்ட மாத்தும். ஓ. சரி. இதுல போயிடலாம். ஹோம் ஸ்கிரீன் ஸ்கிரீன் இதோட நேம் ஹோம் ஸ்கிரீன் வந்துச்சு. ஸோ அதை பத்தி இப்போ ஹோம் ஸ்கிரீன் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? இப்படி சிறுசாவா இருக்கணும்? ஃபுல் ஸ்கிரீன் வரும்ல? ஆமா. சின்னதா இருக்கு. இல்ல நீங்க அவுட்புட் ஆ, க்ளோஸ் பண்ணிட்டா உங்களுக்கு பெருசா ஆயிடும்ல? அப்படி கிடையாது. அப்படி. மேக்ஸிமைஸ் விண்டோஸ் 10 இப்படி மேக்ஸிமைஸ் கொடுத்துட்டீங்கன்னா சரிங்களா? ம்ஹ்ம். இப்ப நான் என்ன பண்றேன்? இங்க போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு சக்சஸ் அனிதான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து அங்க போ அப்படின்னு சொல்றேன். ம். ஓகேவா? ஹோம் ஸ்கிரீன் இதுக்கு வந்து இதுதான் வந்து உங்களுக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது. ஆமா. ஆப்ஜெக்ட் கிரியேஷன் நியூ போட்டு பண்ணு. ஸோ இங்க கொடுத்துட்டீங்கன்னா சரிங்களா? அதோட இதுதான் இதுதான் வந்து அவனோட இப்ப பிஹேவியர்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்களை ம். நான் காப்பி பண்றேன். நான் உங்களை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களை இப்ப இது ம்.
இங்க அனிதா அனிதா 123 சப்மிட் கொடுக்குறேன். வந்துச்சுங்களா? ஹோம் ஸ்கிரீன் பெருசா. வந்துச்சா? ஓகே. ஸோ இதெல்லாம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, க்ளோஸ் ஆயிடும். அதுமாதிரி இங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க, க்ளோஸ் ஆயிடும். ஆக்சுவலாக ஓகே. இது க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை க்ளோஸ் பண்ணணும். இப்போ இங்கே க்ளோஸ் ஓகே. பண்ணணும், இங்கே வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணணும். ஓகே. ஓகே. ஏன்னா இந்த லாகின் ஸ்டேனா நம்ம க்ளோஸ் பண்ணணும். லாஸ்ட். ஸ்டோர் பண்றோம், ஸ்டோர் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து லேப்டாப் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, இப்ப நான் சொல்ல வர உங்களுக்கு இதுல ஆமா புரியுது. ஸோ நீங்க லேப்டாப் இருந்தாதான் உங்களுக்கு நீங்க பண்ணதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து வீட்லயே நீங்க திருப்பி நான் சொல்றதுதான் இப்ப நீங்க இந்த நீங்களாம் ஆக்சுவலா நான் என்னால முடிஞ்ச வரையும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் ஏன்னா நம்ம டைம் ஒரு சில விஷயம் வரையும் என்னால எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியும். நீங்க எல்லாம் சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த இதுல இப்போ வந்து செக் பாக்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியாக்கா? செக் பாக்ஸ் இப்போ அந்த ஆப்ஷன் பாக்ஸ் இருக்கு, கலர் டயலாக் இருக்கு, காம்போ பாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றா நீங்களா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதுக்கு நீங்க நான் தான் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கஷ்டம் தான். சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது டேட் டைம் பிட். நீங்க டேட் புக் பண்ணாங்க, உங்களோட பர்த் டேட்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி டேட் டைம் பிட். சரிங்களா? இதெல்லாம் எப்படி நீங்க பண்ணணும், நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது நான் வந்து பேசிக்கா எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவேன். சரிங்களா? நீங்க வந்து அடுத்த கண்ட்ரோல்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து கம்பெனிஸ்குள்ள போனா தான் ப்ராசஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து நமக்கு ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ப்ராசஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து இப்போ நீங்க லாகின் பண்ண கிளிக் பண்ணோன்னே ஒரு 2 மினிட்ஸ் நீங்க டேட்டா பேஸ்ல போய் எடுத்துக்கணும். கரெக்டா? டேட்டா பேஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், கோடுலேயே செக் பண்ணிட்டோம். அனுப்பிச்சாங்க. ஆக்சுவலா இது கரெக்டா? ஏன்னா நீங்க ஒரு லாகின் வச்சிருப்பீங்க, நான் ஒரு லாகின். அப்ப நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எழுதிட்டு போகுது 1000 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. 1000 பேர் லாகின் பண்றாங்க. இப்ப நீங்க சூப்பர் மார்க்கெட் நீங்க இது பண்ணீங்களா? இது நீங்க பிளிங்கிட் எல்லாம் போடுறீங்க பார்த்தீங்களா? பிளிங்கிட், ஸ்விக்கி இதெல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணீங்களா? ஆர்டர் பண்ணிட்டு உங்களுக்கு யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குமா? கொடுத்துருக்கீங்களா? ஜஸ்ட் கேட்குறேன், அமைதியாயிட்டீங்க. அந்த யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் இப்போ 1,00,000 பேர் இருக்காங்க. 1,00,000 பேருக்கு நம்ம இப்போ அதை எழுதிட்டு இருக்க முடியாது. கரெக்டா? சக்சஸ் பாஸ்வேர்ட். அதே மாதிரி இந்த அனிதா 123ங்கிற பாஸ்வேர்ட் மட்டும் தான் நீங்க வந்து இங்க ஆத்தரைஸ் பண்ணிருக்கீங்க கோடுல. நீங்க உங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா? அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட்டா? அதனால எல்லாமே டேட்டா பேஸ்ல இருக்கும். டேட்டா பேஸ்ல போயிட்டு நம்ம எடுத்துட்டு வருவோம். வெரிஃபை பண்ணுவோம். டேட்டா பேஸ்ல இருந்து இந்த யூசர் பாஸ்வேர்ட் கரெக்ட்டா? எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுவோமா? எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுவோம். ஆமா. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபெயிலியரா நீங்க சொல்லணும். அதுக்கு டைம் எடுக்குமா? டேட்டா பேஸ்ல போயிட்டு 1,00,000 பேர்ல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டான்னு செக் பண்ணணும். அது யூசர் நேம் பாஸ்வேர்ட் இப்படியே சேவ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு டீகிரிப்ஷன் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டீகிரிப்ஷன் என்னன்னா இப்ப நம்ம வந்து இப்ப காமிச்ச முடியுங்களா உங்களுக்கு ஸ்டாரா காமிக்க முடியுங்களா? அங்கேயும் அந்த அதை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் பண்ணி அது வந்து அனிதா 1 2 3 அனிதா 3 4 5 சொல்லிட்டு அது சொல்லுவோம். அதை வச்சு நம்ம செக் பண்ணுவோம். அதை வச்சு நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபெயிலியரா சொல்லுவோம். அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைமிங்ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரோல் மாதிரி சுத்துவாங்க வெப்சைட்லாம். ஒரு ரவுண்டா சுத்துங்க உங்களுக்கு வெயிட் பண்ணி சர்ச் பண்ணும்போது வெயிட் பண்றது. அந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பார்த்துட்டு இங்க செட் பண்ணலாம். இங்கேயும் அந்த மாதிரி ரவுண்டா செட் பண்ணலாம். அது எல்லாமே பண்ணலாம். அதெல்லாம் டிசைன் நீங்க வந்து இப்ப ரொம்ப பட் அதெல்லாம் இருக்குன்னு சொல்ல வரேன். இந்த ப்ராசஸ் பார்த்தா அது பேர் சரிங்களா? ஸோ இதெல்லாமே நீங்க வந்து பண்ண உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் ஆயிடும். இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கல எப்படி ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணுவோம், எப்படி வந்து இந்த கிளிக் ஈவெண்ட், எப்படி டெக்ஸ்ட் பாக்ஸ், லேபிள் எல்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல. ஸோ இதுதான் பேசிக். இதை நீங்க கத்துட்டாலே உங்களுக்கு வந்து எல்லாமே மோஸ்ட்லி ஓரளவுக்கு போயிடலாம்.